ஹே காய்ஸ் வணக்கம். பொதுவாக கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆலமரங்களில் நீங்கள் இந்த மாதிரி சாக்குகள் கட்டி தொங்க விடுறத பார்த்துருக்க முடியும். இது என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நீங்கள் வழிநடுக போகும்போது சில ஆலமரங்களில் பார்த்துருப்பீங்க. இது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மாடு இருக்கு இல்லையா, மாடு வந்து கன்று போட்டதுக்கப்புறம் நஞ்சு கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அது கன்று போட்டதுக்கப்புறம் போடும். அதை வந்து மாடு திருப்பி சாப்பிட்ரும். அப்படிங்கிறதுனால அதை எடுத்துகிட்டு வந்து ஏதாவது உயரமான ஒரு மரத்தில் கட்டணும். மாடு நமக்கு பால் தரும். அதே மாதிரி இந்த தாவர வகையில் மர வகையில் பிச்சா பால் வர்ற மரம் வந்து இந்த ஆலமரம் ஒன்று. ஸோ அதனால் முன்னோர்கள் இந்த மரத்தில் கட்டினா ஆலமரம் பக்கம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் ஆலமரத்திட்ட பேய் இருக்குது அப்படிங்கிற சில கதைகள்லாம் இருக்கிறதுனால இங்கே கட்டி வச்சா சேஃபாக இருக்கும், யாரும் மற்ற உயிரினங்களோ நாயோ மாடோ எதுவும் சாப்பிட்றாது அப்படின்னு சொல்லிட்டு. அது சாப்பிட்டா என்ன ஆகும்னா தொண்டையில் போய் சிக்கிக்கிட்டு அதுக்கு உயிருக்கே ஆபத்து வரலாம். ஸோ அதனால தான் மாட்டோட நஞ்சு கொடியை இங்கே கட்டி வைப்பாங்க. இது காலங்காலமாக இங்கே